ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லி இந்த சுடரோட கேஸ்லேருந்து வெளியில் வந்தாச்சு. மல்லி மேலே எந்த குற்றம் இல்லை அப்படின்றது நிரூபிச்சாச்சு. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா மல்லியை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மல்லியை பழி வாங்குற விதமாக என்ன செய்கிறாங்க, இப்போ நம்ம வெண்பாவும் ஐஸும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிறாங்க. அவங்க யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமாவே இருக்குது. இருந்தாலுமே ஐஸ் வெண்பாவை நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்றாங்க. நம்ம வெண்பாவும் நீ என்னை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உறுதியா இருக்காங்க. கண்டிப்பா யார் ஜெயிக்க போறாங்களோ இல்லையோ, நம்ம இந்த தீபிகா மல்லிய வம்புக்கு இழுக்கலான்னு மட்டும் கரெக்டா யோசிச்சுட்டு இருக்குவாங்க. நம்ம ஐஸு வெண்பாவும் சண்டை போடுறத வச்சு நம்ம இந்த தீபிகா மல்லியை பழி வாங்கணும், அவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த தீபிகா. இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும். என்னதான் இருந்தாலுமே நம்ம வெண்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸு கிட்ட இந்த மாதிரி நீ உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசக்கூடாது. ஐஸும் இன்னும் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலிட்டு இருக்கக்கூடாது. எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற போட்டியே ஒரு பிரச்சனையா முடிய போகுது. என்ன நடக்க போகுது, இந்த தீபிகா என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுக்கிறாங்க, இந்த மல்லியை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம், மல்லியை பழி வாங்கணுமே என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. மல்லியை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மல்லியை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்கன்றது எல்லாம் பார்க்கலாம். இப்ப இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்க, ஐசுவா வெண்பாவா அப்படின்றது தெரிய போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.